ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரா. இந்த படத்தில் சாக்ஷி அகர்வால், யோகி பாபு, ரோபோ சங்கர் இப்படி நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாராவை வீட்டுக்கு கூட்டு போகணும், அப்பனா தான் அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சைக்கோத்தனமான வில்லன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடியாக வரக்கூடியவர் இன்டர்வல் வரைக்கும் அவர் தான் காமெடியாகவும் இருக்கார். ரோபோ சங்கர், யோகி பாபு அவர்களோட சேர்ந்து அவரும் ஒரு காமெடியனாக தான் இருக்கார். இன்டர்வலுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் தான் இந்த படத்துக்கு பயங்கரமான வில்லனே அப்படின்னு. இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஹாஃபில் தான் ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வந்துடுது. எதுக்கு இவங்க சாராவை கூட்டு போனால் தான் அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னா, இந்த வில்லனும் சாக்ஷி அகர்வாலும் ஸ்கூல் லைஃப்பில் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ 12th எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்காண்டி அந்த வில்லன் சாக்ஷி அகர்வாலுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அப்போது அதை ஞாபகத்தில் வச்சு சாக்ஷி அகர்வால் உனக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுடுறாங்க. அது 6 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் சந்திக்கிறப்ப இந்த சைக்கோ வில்லன் ஒரு நார்மலாக ஃப்ரெண்டுன்னு தான் பழகுறாரு. ஆனால் அவங்க அம்மாவை ஒரு ஆக்சிடெண்ட்ல இருந்து இவங்க சாக்ஷி அகர்வால் தான் காப்பாற்றிருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு சாக்ஷி அகர்வாலை ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க பையன்கிட்ட சொல்ல, அவங்க பையனுக்கு ஒன்றும் புரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பிளான் பண்ணி சாக்ஷி அகர்வாலை கூட்டு போகணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணுறாரு. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு போய் முடிஞ்சு ஒரு சென்டிமெண்ட்டோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு நல்ல முயற்சியாக அமைஞ்சு எல்லாருமே அருமையாக நடித்து ரொம்ப அழகாக வெளியே வந்திருக்கு. இந்த படத்தை ஒரு தடவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக அமையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதோட நான் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.